பிளாஸ்ட் பட்ஜெட்டுக்கு வாங்க. பிளாஸ்ட் பட்ஜெட் ஒண்ணுமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒர்க்மேன் லைக் பட்ஜெட்டு, நல்ல பட்ஜெட்டு. தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கி வேணுங்கிற அளவுக்கு என்ன மாதிரி வேணுமோ ஸ்கீமு கரெக்டான பட்ஜெட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஏதாவது குறிப்பிடத்தகுந்த வகையில் ஸ்கீம்ஸ் ஏதாவது புதுசாக இருக்குன்னு பார்த்தா அது மாதிரி எதுவும் இல்லை. பேரை மட்டும் மாற்றி மாற்றி வச்சுருக்காங்க அப்படிங்கிறதான் குற்றச்சாட்டு. ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா நான் பதில் சொல்லிடுறேன். இதுக்கு நீங்கள் கேட்டதுனால கொஞ்சம் வரலாறுல சொல்கிறேன். முன்னாடி இருந்த ஆட்சி வந்து திராவிட மாடல் அப்படின்னு ஒன்று எடுத்தாங்க. இந்த திராவிட மாடலில் என்னென்னா ஏதோ இவங்க தான் வந்து ஆட்சி பண்ண மாதிரியும் இவங்க தான் எல்லாத்தையும் பண்ண மாதிரி பேசியிருந்தாங்க. ஒன்று வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா காமராஜ் காலத்துலேருந்து எடுக்கணும். 1950களிலேருந்து 58 காமராஜ் வர்றார், 57 58 காமராஜ் வர்றார், 10 ஆண்டு ஆட்சி இருக்குது. இந்த காமராஜ் ஆட்சியில் தான் தமிழ்நாட்டோட அடித்தளம் போட்ட பீரியடு. அதுக்கு முன்னாடியே வெள்ளைக்காரன் பீரியடில் ஏரியாவில் 4-5 காலேஜ் அதெல்லாம் இருக்கே தவிர மெயினாக அடித்தளம் போட்டது அந்த பீரியடு. 3 காரணிகள். எல்லா இடத்துலையும் ஸ்கூல் திறக்கிறாரு. என்ன பண்ணுறாரு, பல செல்வந்தர்களை ஸ்கூல் ஆரம்பிக்க சொல்லிவிட்டு செலவுக்கு இவர் பணம் கொடுக்குறாரு. அதான் எய்டட் ஸ்கூலுங்கிற கான்செப்ட் வந்தது. நூன்மீல் ஸ்கீம் போடுறாரு. இப்போ இவங்க திராவிடிய மாடலில் பண்ணாமல் அவர் மாடலில் வந்து செல்வந்தர்கள் மக்களுக்காக காலேஜ் ஸ்கூல் திறக்கிற மாதிரி பண்ணார். அதெல்லாம் வந்து எய்டட் காலேஜஸ் மாதிரி திறந்தார். பல ஊரில் பல பேர் பண்ணாங்க. காரைக்குடியில் செட்டியார் பண்ணார், அழகப்ப செட்டியார், பிஎஸ்ஜி காலேஜு, சிஐடி காலேஜு, இங்கே வந்து எம்ஐடி, இது மாதிரி பெரிய செல்வந்தர்கள் அவங்க சொத்தெல்லாம் விற்று மக்களுக்காக காலேஜ் போட்டாங்களே தவிர அவங்க பணம் அதுலேருந்து சம்பாதிக்கணும்னு நினைக்கல. அதில் எம்ஜிஆர் காலத்தில் வரத்துக்குள்ள அவர் கூட சீட்டாடினவங்க கூட இருந்தவங்களுக்கெல்லாம் யாருக்கெல்லாம் அவருக்கு போகணுமோ அவங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்து அவங்களெல்லாம் கல்வி தந்தையாக்கினார். அவங்க பணக்காரங்களானாங்க. ஆனால் காமராஜ் காலத்தில் காலேஜ் ஆரம்பித்தவங்கள்லாம் அவங்க இருக்கிறத கொடுத்துட்டு காலேஜ் ஆரம்பித்தாங்க. அதுதான் டிஃப்ரென்ஸே தவிர 2 பேரும் அதே மாடல் தான். ப்ரைவேட் காலேஜஸ்ஸு பெரிய லெவலில் ஆரம்பிச்சிது. ஸோ காலேஜு அவர் காலத்தில் அவர் போட்ட ஐடியாவில் பெருசாக்கினீங்க. ஸ்கூல் சிஸ்டம் அவர் பண்ணது. மதிய உணவு திட்டம் அவரோட ஸ்கீமு. பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி ராணிப்பேட்லையாக இருக்கட்டும், இல்லாட்டா திருச்சியிலையாக இருக்கட்டும், பெரம்பூரில் இன்டகிரேட்டட் கோச் ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும், ஆவடி டேங்க் ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும், ஹிந்துஸ்தான் ஃபோட்டோ ஃபிலிம்ஸ் ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும், கார்டைட் ஃபேக்ட்ரி திருச்சியாக இருக்கட்டும், எல்லாம் ஒரு பீரியடில் வந்தது. அதை சுற்றி சின்ன சின்ன சிறு தொழில் ஆரம்பிக்கணுங்கிற ஐடியாவும் அவர் தான் பண்ணார். பவானி அது மாதிரி பல டேம் கட்டி உங்கள் வெஸ்டர்ன் தமிழ்நாடு இவ்வளோ செழிப்பாக்கினது அந்த பீரியடில் தான். கோயம்புத்தூர் அந்த ஏரியாவிலலாம் பெரிய இண்டஸ்ட்ரி டெவலப் ஆச்சு. அதே மாதிரி சின்ன சின்ன கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டு, அம்பத்தூர், இது 2 ரோல் மாடல் மாதிரி அவர் பண்ணார். இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக அதெல்லாம் இருக்குது. இதில் என்ன பியூட்டினா, அவர் ஆரம்பித்து வச்சது எல்லோரும் கண்டினியூ பண்ணாங்க, யாரும் நிறுத்தலை. அதே மாடலில் தான் இந்த அரசும் போயிட்டுருக்கே தவிர இதில் வந்து ஒரு கண்டினியூட்டி இருக்குது. தலைமை மாறி இருக்கலாம். காமராஜ், பக்தவச்சலம், பேரறிஞர், கருணாநிதி, கலைஞர், எம்ஜிஆர், திரும்பி கலைஞர், ஜெயலலிதான்னு எல்லாமே ப்ராட்லி இதே மாடல் தான் கண்டினியூ இருக்குது. அப்போ மாற்றுறதும் புதுசாக இல்லை, ஏமாற்றம் தான் இருக்குது. ஏமாற்றம் கிடையாது, மாடல். நாங்கள் புரிஞ்சுக்கோங்க. டெவலப்மெண்ட் மாடல் தான் என்னென்னா பசங்களை படிக்க வைக்கணும். இல்லை சார், காமராஜர் ஆட்சி திராவிட கட்சிகளும் அதே மாடல், இந்தியா அதே மாடல் தான் கொஞ்சம் இருக்கீங்கன்னா நான் சொல்கிறத கேட்கணும். உலகம் ஃபுல்லாக இதே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற நாடுகள் எல்லாமே இதே என்ன பாடல்னா, ஏழை இருக்கிற மக்கள் லேபர் ஹெவியாக பண்ணுறவனா கரெக்டாக ஸ்கூலுக்கு அமிச்சு அவனை காலேஜுக்கு அமிச்சு அவனுக்கு ஒரு வேலை வாய்ப்பு க்ரியேட் பண்ணி கொடுக்கறது தான் மாடல். அவன் வேலைக்கு போய் சம்பாதிச்சு காசை கொடுத்து செலவு பண்ணான்னா சொசைட்டி டெவலப் ஆகும். இதுதான் மாடல். இந்த மாடலை நீங்கள் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக பண்ணுறீங்கிறது தான் பொருள். இப்போ நம்மளுக்கு என்ன தெளிவாக இப்போ எல்லா ஒயிட் பேப்பர் வந்தப்பறம் என்ன தெரிஞ்சிருச்சுன்னா, இந்த 2 ஆட்சி, இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியும் அதுக்கு முன்னாடி இருந்த ஜெயலலிதா ஆட்சியிலையும் பார்ட்டிக்கு பணத்தை சுரண்டுறதுக்கு பார்ட்டி ஃபண்டு டெஃபினட்டாக போயிருக்கு. இது இப்போ எல்லா பில்டரும் இப்போ வெளில வந்து பேசுகிறோம். பார்ட்டி ஃபண்டு நான் கொடுத்தேன், ஸ்கூலு காலேஜுக்கு போட்டவன்னா வந்து
ஒரு காலேஜுக்கும் ஒன்றுத்துக்கும் நான் காசு கொடுத்தேன் அப்படிங்கிறத ஓப்பனாக தெளிவாக பேசணும். புரியுதா? இதை தெளிவாக பேசி கரெக்டாக பண்ணுறாங்க. யார்? எல்லாரும் பேசியிருக்காங்க. இப்போ இவர் என்ன பெரிய மாற்றம் என்னென்னா, எல்லா ஸ்கூல்காரனும் வெளில வந்து பேசிட்டான், எல்லா காலேஜ்காரனும் பேசிட்டான். பில்டருக்கு வந்து கவர்மெண்ட்டில் போய் கேபினெட் மினிஸ்டர்கிட்ட வாங்கிறதுக்கு போல் நீங்கள் நேராக போய் சிஎம்டிஏலேயே பார்த்து பணத்தை கட்டி அப்ரூவல் வாங்கிட்டு போயிட்டே இருங்க, உங்களுக்கு எல்லா பேப்பரும் கரெக்டாக இருந்தால் அப்ரூவல் கிடைக்கும் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணிட்டாரு. இதெல்லாம் நடக்குது. கொஞ்சம் இருங்க பெரியம்மா, பட்ஜெட்டுக்கு தான் வருவோம். பட்ஜெட்டில் ஏன் பற்றாக்குறை வந்ததுங்கிறதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஒரு ரெஜிஸ்ட்ராருக்கு மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லோரும் பார்ட்டி ஃபண்டு வாங்குறதுனால கீழே ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கிற ரெஜிஸ்ட்ராருக்கு ஒரு தைரியம் வருது, நம்ம சொல்கிறது தான் சட்டம்னு. 10 லட்ச ரூபா நிலத்தை நீ 5 லட்ச ரூபாய்க்கு ரெஜிஸ்டர் பண்ணுற, 10 லட்ச ரூபா ரெஜிஸ்டர் பண்ணால் 90,000 ரூபா 9% ஃபீஸ் கட்டணும். இதே 5 லட்ச ரூபாய்க்கு வேல்யூ பாட்டு காமிச்சிங்கன்னா வெறும் 45,000 ரூபாய்க்கு கட்டினா போதும். மீதி இருக்கிற 45,000 ரூபாவில் நீங்கள் ரெஜிஸ்ட்ராருக்கு எவ்வளோ கொடுப்பீங்க அப்படிங்கிறத பேசி அவன் ஒரு 25,000 ரூபா வாங்கிடணும். இதை ஒரு ஸ்கீமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணுங்கிறாரு, 10 லட்ச ரூபானா 10 லட்ச ரூபாய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போயிடு, நீ உள்ளே வந்து காசு கீசு நடுவில் கேட்காது. அப்போ என்ன ஆகுது, ஸ்டேட்டுக்கு 45,000 ரூபா வந்த இடத்துல இப்போ 90,000 ரூபா வர ஆரம்பிக்கும். அது முதல் நாள்லேயே வருமானம் வராது. ரைட்டுங்களா? அப்போ கரெக்டான வேல்யூ ஆஃப் லேண்டை போட்டு கரெக்டாக ரெஜிஸ்டர் பண்ணேன்னா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன், சஸ்பெண்ட் பண்ணுவேங்கிற பயம் வந்துடுச்சு. கோவிலுக்கு காசு கொடுத்தாங்கன்னா கோவில் நிர்வாகத்துக்கு செலவு பண்ணுங்களே தவிர, இல்லாட்டா 100 கோடி ரூபா கல்யாண மண்டபத்தை 250 கோடி ரூபாய் கட்ட முடியாதுங்கிறத பண்ணிட்டாங்க. ஸோ ஓட்டைகளை அடைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது மாதிரி இப்போ டாஸ்மேக்கில் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அந்த ஒயிட் பேப்பரில் என்ன தெரியுது, ஆந்திரா பிரதேஷில், கேரளாவில், கர்நாடகாவில் இவ்வளோ பாட்டில் விற்றா இவ்வளோ எக்ஸைஸ் டியூட்டி கணக்கு வரணுங்கிற மாதிரி தமிழ்நாட்டில் பாதி அளவு தான் வருதுங்கிறாங்க. மீதி பணம் எங்கே போச்சு? டேக்ஸ் ரேட் ஒன்றா தான் இருக்குது. தண்ணி அடித்தது இவ்வளோ லெவலில் அடிச்சிருக்காங்க. இவ்வளோ தண்ணி அடித்தா இவ்வளோ பணம் வரணும்னு நம்மளுக்கு தெரியணும். அந்த பணம் நம்மளுக்கு வரல. அந்த பணம் எங்கே போயிருக்கு? அதே மாதிரி ஆட்சி மாறினா டிஸ்டிலரி ஓனர் மாறி எல்லாம் நடந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து 3 இடத்துல பெரும் நஷ்டமாய் பட்ஜெட் அஃபெக்ட் ஆகிருக்கு. எந்த 3 இடம்? ஒன்று ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் நடக்கிற ஊழல், 2வது டாஸ்மேக்கில் நடந்த ஊழல், இங்கெல்லாம் ஸ்டேட்டுக்கு வந்த வருவாய் வரல. 3வது ரொம்ப முக்கியம், மணல் சுரண்டுறது, ப்ளூ மெட்டல் எடுக்கிறது, கிரைனைட்டில் எடுக்கிறது. இதை நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன். 10 கல் எடுத்தால் 100 ரூபா ஃபீஸ். நீங்கள் 100 ரூபா ஃபீஸ் கட்டிட்டு 20 கல் அடிச்சிங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு ஒரு 100 ரூபா நஷ்டம் வருது. அப்போது மினரல்ஸில் கவர்மெண்ட்டுக்கு நஷ்டம், டாஸ்மேக்கில் கவர்மெண்ட்டுக்கு நஷ்டம், லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனில் கவர்மெண்ட்டுக்கு நஷ்டம். எவ்வளோ நஷ்டங்கிறத குவான்டிஃபை பண்ணுறதுக்கு தான் பண்ணணும். ஸ்டேட்டு க்ரோ ஆகிருக்கு. இப்போ 100 ரூபாய் 100 சோப்பு வாங்குகிற இடத்துல தமிழ்நாட்டில் இன்றைக்கி 200 சோப்பு வாங்குகிறாங்க. 100 கார் விற்கிற இடத்துல 150 கார் விற்கிறாங்க. அப்போது ஜிஎஸ்டியும் அதே மாதிரி மக்கள் கன்சியூம் பண்ணுறது ஏறிட்டுனா ஜிஎஸ்டியும் ஏறணும். மற்ற ஊர்லலாம் எவ்வளோ ஏறி இருக்கோ அவ்வளோ தூரம் ஸ்டேட் ஜிஎஸ்டி கலெக்ஷன் இங்கே ஏறலை. அப்போனா என்ன அர்த்தம்? இங்கே ஜிஎஸ்டியை மறைச்சி வியாபாரம் பண்ணுறவங்க ஜாஸ்தியாக இருக்காங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் ஃபிகரில் வந்துடும். இவ்வளோ டேர்ன் ஓவருக்கு பாம்பேயில் எவ்வளோ ஜிஎஸ்டி கலெக்ட் ஆகிருக்கு, அதே டேர்ன் ஓவருக்கு இங்கே எவ்வளோ ஜிஎஸ்டி கலெக்ட் ஆகிருக்குன்னா இங்கே கம்மியாக ஜிஎஸ்டி கலெக்ட் ஆகிருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஸ்டேட்டோட டேர்ன் ஓவரில் 6% ஜிடிபியில் 6% வருவாய் கலெக்ட் ஆனோம்னா 8% கலெக்ட் ஆனோம்னா 6% தான் கலெக்ட் ஆகிருக்கு. இந்த பல ஓட்டைகளை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இதுவரைக்கும்